ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, கவுண்ட்டில் இருக்க ஒரு மேஜர் 5 ஃபார்முலாஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து முழுக்க ஆன்லைன் மூலிமா ஃப்ரீ சோர்ஸாக நான் வந்து உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இதை பற்றி நம்ம டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த அவங்களும் கற்றுக்கட்டும். வாங்க ஃபார்முலாஸ் போகலாம். ஸோ கவுண்ட் கவுண்ட்னா என்ன? இது என்ன யூஸ் ஆகுது? கவுண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, கவுண்ட் ஆஃப் செல்ஸ் ஹேவிங் நம்பர் கவுண்ட். ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு செல்ஸ்க்குள்ளே இப்போ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செல்ஸ் இருக்குது. ஸோ ரேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, செல் ரேஞ்சஸ்ன்றது நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? செல்லில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை செல் இருக்குது, அது என்ன விதமான கவுண்ட் இருக்குது அப்படின்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோல் எடிட்டராக எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கவுண்டர் தான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கவுண்ட் ஏ அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க நம்பர்ஸ் அண்ட் ஆர் டெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ இது இப்போ நீங்கள் கவுண்டில் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாபெட் சில இருந்துச்சுன்னா அது கவுண்ட் பண்ணாது. பட் கவுண்ட் ஏன்றது பார்த்தீங்கன்னா, அது நம்பராக இருந்தாலும் கவுண்ட் பண்ணும், டெக்ஸ்டாக இருந்தாலும் கவுண்ட் பண்ணும். பட் பிளாங்காக இருந்தால் கவுண்ட் பண்ணாது. ஓகேங்களா? அண்ட் கவுண்ட் பிளாங்க்ன்றது பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செல்ஸில் வந்து உங்களுக்கு பிளாங்க் வேல்யூ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல ஒரு சேல்ஸ் வேல்யூ உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேல்ஸ் வேல்யூ அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேஷ்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரெசென்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேல்ஸ் வேல்யூ போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, இன்கேஸ் சம் மேனுவல் என்ட்ரஸில் நம்ம வந்து சம் பிளேசஸில் வந்து பிளாங்க்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்டர் பண்ணால் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எத்தனை விதமான ரோஸ் பிளாங்க்கில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பிளாங்க் என்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? கவுண்ட் இஃப் என்றது பார்த்தீங்கன்னா, கவுண்ட் இஃப் என்றது பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஒன் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ, பி, சி, மூணு விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்ற ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷில் மட்டும் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காரு, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறேன். இது நம்ம வந்து லைவாக வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு கான்செப்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதை நம்ம எக்ஸல் டேட்டாவோட உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகேங்களா? இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இது வந்து ஒன் சிங்கிள் கண்டிஷனுக்கு வந்து பேஸ் பண்ணி நீங்கள் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கவுண்ட் இஃப் யூஸ் ஆகும். கவுண்ட் இஃப்ன்றது பார்த்தீங்கன்னா, இட் வில் பி கண்டெயின் மல்டிபிள் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிபிள் ரேஞ்சை பேஸ் பண்ணி நம்ம இதை கவுண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கூகுளில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கான டேட்டா செட்ஸை நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஒரு டேட்டா வேணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு டேட்டா செட் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது டேட்டா வச்சு நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இது வந்து முழுக்க ஃப்ரீ தான். ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் டேட்டா இந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் CSV ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த CSV ஃபைலை. ஸோ இந்த CSV ஃபைல் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த 5 ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லா ரிலேட்டடான இயர்ஸ், கம்பெனி, கேட்டகரிஸ், மார்க்கெட், ரெவென்யூ இதெல்லாம் பேசி தான் இது வந்து வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம கவுண்ட்ன்றது இந்த பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறேன் இந்த நம்பரில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா 165 ரோஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் வேல்யூ எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இது மொத்தமாக 162 டேட்டா தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஃபார்முலா COUNT, கவுண்ட் ஆஃப் இந்த செல் ரேஞ்ச். ஸோ இந்த செல் ரேஞ்ச் என்ன, நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக இந்த வீன்ற மொத்த காலத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா மொத்தம் 161 வருது. இதுக்கான காரணம் என்னென்னா, இது மொத்தம் எத்தனை 161 காலம். பட் இது வந்து டெக்ஸ்ட்ன்ற ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்றதுனால இது வந்து ஒரு நம்பர் மட்டும் தான் கேட்டகரைஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இப்போ ABCD ஏதோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் இது ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்பருக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு செப்பரேட் வேல்யூ மேனுவலாக டெக்ஸ்ட்டில் கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம எந்தெந்த வேல்யூ டெக்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனாக பார்த்தோம். இப்போ இதே வந்து கவுண்ட்டில் இப்போது அடுத்த டாப் பார்க்க போகிறது கவுண்ட்டு. இது வந்து நான் கவுண்ட் போட்டுக்கிறேன். இப்போது கவுண்ட் ஏ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கவுண்ட் என்ற ஃபங்க்ஷனாக உங்களுக்கு நான் மேலே போட்ட கவுண்ட் தான், அதே சேம் ஃபார்முலா தான்.
கவுண்ட். அதே மாதிரி இந்த என்டையர் செல் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 162ன்னு வருது. ஏன்னா இது வந்து நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டையுமே இது வந்து கால்குலேட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணாலும் இல்லை இங்கே இதை சேஞ்ச் பண்ணாலும் இது வந்து கால்குலேட் பண்ணி கவுண்ட் பண்ணி சொல்லும். இது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும்னா எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ்னால் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ். இது எல்லாமே டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ இது எல்லாமே நம்மளால் சம் பண்ண முடியும். இதில் வச்சு நம்ம கால்குலேஷன் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த ரிலேட்டட் டெக்ஸ்ட் மெயினாக கவுண்ட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் எந்தெந்த வேல்யூஸ்லாம் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸை நம்மளால சம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ சம் பண்ண முடியாத விஷயங்கள், நம்மளை அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாத விஷயங்களை வந்து நம்மளால் எண்ணிக்கையில் தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் இருக்காங்கன்றத ஒரு ஸ்டூடெண்ட் நேமை கொடுத்து அதை அவங்களுக்கு எத்தனை பேர்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அது வந்து ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட், அதை பேஸ் பண்ணி தான் போகிறோம். அவங்க எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்றத போகும்போது நம்ம அதை சம் பண்ண முடியும். ஸோ இது இஸ் அக்ரிகேட்டர் மெஷர்ஸ் வேல்யூஸ் 2 விதமாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் அண்ட் நியூமரிக் வேல்யூ. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த டாபிக் கவுண்ட் பிளாங்க். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து எந்த இடத்துல கவுண்ட் வந்து பிளாங்காக இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மூணுமே வந்து ஒரு சின்ன சிம்பிள் ஆன கண்டென்ட்ஸான ஃபார்முலாஸ் தான். மேஜராக வந்து ஒரு சில இதில் தான் யூஸ் ஆகும். இந்த கவுண்ட் இஃபும் தான் உங்களுக்கு மேஜராக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அது நான் சொல்கிறேன். இதுவும் ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. கவுண்ட் பிளாங்க். இப்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த சொன்ன மாதிரி இப்போது இதே ஃபார்முலா தான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கவுண்டோட கான்செப்ட் வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கும். ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? கவுண்டோட கான்செப்ட்னா நம்பர் இருந்தாலும் கவுண்ட் பண்ணும், டெக்ஸ்டாக இருந்தாலும் கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால இது 162 வித் ஹெட்டரோடு சொல்லியிருக்கு. கவுண்ட் பிளாங்க்ன்றதை வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு வந்து 10 lakhs கிட்ட சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்ச் வந்து என்டையர் வி என்ற காலம். ஸோ அந்த வின்ற காலத்தில் லாஸ்ட்டாக இந்த 161க்கு அப்புறம் 163லேருந்து 10,48,576 வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பிளாங்க் காலம் தான். ஸோ அதனால தான் இது வந்து உங்களுக்கு இவ்வளவும் பிளாங்க்னு உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த 3 கான்செப்ட், இது வந்து 3 சிம்பிள் ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. கவுண்டோட கான்செப்டை பேஸ் பண்ணி கவுண்ட் இஃபையும் கவுண்ட் இஃப்எஸையும் நம்ம எப்படி இப்போ கால்குலேட் பண்ணலாம் எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேட்டாலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பெனி அண்ட் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அண்ட் எனக்கு வந்து இயர் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த இயரில் இந்த கம்பெனி எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரேஞ்சாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனி ரிலேட்டடாக அண்டு இப்போ எவ்வளோ இந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 கம்பெனி எடுத்துக்கிறேன். இந்த 3 கம்பெனி மட்டும் எவ்வளோ கவுண்ட் வந்துருக்குன்றது காட்டுறதுக்கு நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் இஃப்க்கு இது வந்து சிங்கிள் கிரைட்டீரியா. இது கவுண்ட் இஃப்எஸ், இது வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா. ஸோ இந்த மல்டிபிள் கிரைட்டீரியாவுக்கு பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கவுண்ட் இஃபோட கான்செப்ட் பார்த்துப்போம். இப்போ கவுண்ட் இஃபோட ஃபங்க்ஷன்னா கவுண்ட் இஃப் என்ன கேட்குதுன்னா ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியா. இப்போ நம்ம எந்த ரேஞ்சுக்கு போகணும், ரேஞ்சுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்முலா போட போகிறீங்களோ அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ரேஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்பெனி தான் நமக்கு ரேஞ்ச். கம்பெனின்றது மொத்தமாக இந்த மொத்த காலத்தையும் நம்ம இதை ரேஞ்சாக எடுத்துக்க போகிறோம். இதுதான் ரேஞ்ச். ஸோ அடுத்து கிரைட்டீரியான்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கிரைட்டீரியா.
இப்போ மெயினாக எந்த கான்செப்டை நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் உங்களோட கிரைட்டீரியா. ஸோ எனக்கு வந்து கம்பெனியில் ஏஏபிஎல்ன்றது தான் கம்பெனி, ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட கிரைட்டீரியா. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஏஎல்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 14 வாட்டி இருக்குது. ஸோ இதை நீங்கள் மேனுவலாக ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே கவுண்ட் தான் வரும். ஸோ இது மேனுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ அதே கான்செப்ட் உங்களுக்கு அடுத்த இருக்க 2 கம்பெனிக்கும் நான் போட்டு காட்டுறேன். இப்போது அடுத்தும் அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு நான் வந்து திருப்பியும் ஒரு 3 வாட்டி போட்டு காட்டுறேன். கவுண்ட் இஃப் ரேஞ்சுன்றது என்ன? கம்பெனின்றத காலம். ஸோ இந்த கம்பெனின்ற காலத்தை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன், போகிறேன். ஸோ இந்த எம்எஸ் எஃப்இ அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ நீங்கள் இப்படியும் போகலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுத்தும் இதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கிரைட்டேரியாவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கவுண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். அதான் கவுண்ட் இஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்காக சிங்கிள் கிரைட்டேரியா பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுறது. இப்போது அதே வந்து கவுண்ட் இஃப்எஸ் என்ன கான்செப்ட் யூஸ் ஆகுது, இதை வந்து மல்டிபிள் ரேஞ்சஸை பேஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த கவுண்ட் வந்து எப்படி பண்ணுறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கவுண்ட் இஃப்எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைட்டேரியா ரேஞ்ச். ஸோ மல்டிபிள் ரேஞ்சுன்றதுனால இது ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கேட்குது. கிரைட்டேரியா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இங்கே வந்து கம்பெனி, கேட்டகரி அண்ட் இயர், ஓகேங்களா? இந்த இயர், இந்த 3 கேட்டகரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து எத்தனை வந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இது வந்து 1 தான் இருக்கும், இல்லை 2 தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் ஒரு சில இடத்துல எப்படி யூஸ் ஆகுதுன்றதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கோசரம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஃபினான்ஷியலில் கிரைட்டேரியா ரேஞ்ச் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம்? கம்பெனி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். கிரைட்டேரியா 1. கிரைட்டேரியா 1ன்றது நமக்கு இங்கே என்ன வருது? ஓகேங்களா? அடுத்து கிரைட்டேரியா ரேஞ்சோட 2, ரேஞ்ச் 2 கேட்குது. அப்படின்னா நம்ம அடுத்து என்ன நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் வந்து கேட்க போகிறோம். ஸோ அடுத்து சின்ற காலத்துலலாம் நமக்கு கேட்டகரின்னு இருக்குது. ஸோ என்டையர் சி நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்து கிரைட்டேரியா 2. கிரைட்டேரியா 2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐ காலத்தில் இருக்க இந்த ஒரு ஐடின்றது நமக்கு கிரைட்டேரியா 2. ஸோ இப்போ இந்த கிரைட்டேரியா 2 கிரைட்டேரியா செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ 3வது கிரைட்டேரியா இப்போ கமா கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கிரைட்டேரியா ரேஞ்ச் 3. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? இயர். ஸோ இயர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ காலத்தில் இருக்குது. இப்போ நம்ம இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். இப்போது இதில் ஜே காலத்தில் இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது ஃப்ரீஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்த விட்டு நவராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே காப்பி பண்ணி இந்த ஃபார்முலாவோட பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட இது ஒன்றாது. இப்போ நமக்கு வந்து 3 விதமான கிரைட்டேரியாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இதோட இந்த ஃபார்முலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிபிஎல்ன்றது ஐடின்ற 2 கிரைட்டேரியா பேஸ் பண்ணி நம்ம 2010ல் வந்திருக்கிறது 1. ஸோ இது இப்போது இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்? கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2010ல் இந்த கம்பெனி இல்லை. ஸோ அதனால தான் இது 0ன்னு காட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2010ல் இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது, ஓகேங்களா? இப்போ 2011ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் நம்ம வந்து இது ஃபார்முலா கொடுத்தனால ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ உங்களுக்கு இதை வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து 2020ன்றதை வந்து ஒரு 2 தடவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒரு 3 தடவை போட்டுக்கிறேன், ஓகேங்களா? அப்போ தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். எல்லாமே இது ஒரு வாட்டி இருக்குது. இப்போ இது 2020ல் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிரைட்டேரியா பேஸ் பண்ணி இருக்கும், மல்டிபிள் கிரைட்டேரியா பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு டேஷ்போர்டு வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ கவுண்ட் ரிலேட்டடாக ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாமே நீங்கள் ஃபார்முலாஸில் போகணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதை கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததுன்னு 5 விதமான ஃபார்முலாவே நம்ம பார்த்துட்டோம். கவுண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கவுண்ட் ஏனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கவுண்ட் பிளாங்க் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ளஸ் இப்போது கவுண்ட் இஃபோட கான்செப்ட்டுக்கும் கவுண்ட் இஃபஸோட கான்செப்டையும் பார்த்துட்டோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, கவுண்ட் இஃப்க்கும் கவுண்ட் இஃபஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா
கவுண்ட் இஃப் இஸ் பேஸ்ட் ஆன் சிங்கிள் கிரைட்டேரியா. இஸ் கால்குலேட் பேஸ்ட் ஆன் சிங்கிள் கிரைட்டேரியா. ஓகேங்களா. கவுண்ட் இஃப்ஸ்னு பார்த்தீங்கன்னா திஸ் இட் கண்டெயின் மல்டிபிள் கிரைட்டேரியா. ஸோ மல்டிபிள் கிரைட்டேரியா யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம போடலாம். இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி நான் டாபிக் வந்து நான் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளியர்ஸ்னால் மறக்காமல் நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர ஃப்யூச்சரில் நான் போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம